அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கோடான கோடி எண்ணங்களுக்கும் குருவே சரணம். கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் அகஸ்தி சாய நமக. ஆத்ம வணக்கம். உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும் ஆன்மநேய அன்பர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் தயவான பணிவான வணக்கம். அகவலின் அடுத்த 2 அடிகளின் பொருளை பார்ப்போம். ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த அடிகளின் பொருளை பார்ப்போம். ஆரணம். ஆரணம் என்றால் வேதம். வேதம் மறை. மறை என்றாலே கடவுள் உண்மையை மறைத்து, அதாவது இவங்க கற்பனை செய்ததை எல்லா மக்களுக்குமே சொல்கிறது. அதான் மறைன்னு சொல்கிறாங்க. அகத்தில் விளங்குற அந்த உண்மையை அகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த உண்மையை எல்லாத்தையுமே சொல்லாமல் அது ஒரு கற்பனா நூல் தான். அந்த நூலை இவங்க உண்மையை தெரிவிக்காமல் அவங்க கற்பனை செய்ததே சொன்னாங்க. அது ஒரு கற்பனை நூல்னு சொல்கிறாங்க. ஆகமம். ஆகமம் வேத மறைப்பொருளோட புற வழிபாட்டு துணையால் கடவுளை அடைஞ்சிடனா, நம்ம கடவுளை ஆகிடலாங்கிறது ஆகமம். அதனால தான் நம்மளால் பெருமான ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் முதல்லே சொல்லியிருக்காங்க. வேதமும் மறையும் ஒன்று நினைப்பாங்க சில பேர். ஆனால் ஒன்று கிடையாது. வேதம் வேறு, ஆகமம் வேறு. அது அறிவுடையே கிடையாது. அதாவது அது நமக்கு அறிவை வர வைக்கவே கிடையாது. எல்லோருமே அந்த அந்த மன அறிவால் மட்டும்தான் செயல்படுறாங்க தவிர மன அறிவுக்கு மேலே இருக்க 7ஆம் அறிவு, அந்த மெய் அறிவுக்கு யாருமே போக மாட்டாங்க. இந்த 6 அறிவுக்குள்ளே எல்லோருமே கற்பனை செய்து அந்த நூல்களாகவும் எல்லோரும் வெளியிடுறாங்க. அது எல்லோருமே சொற்பொழிவு மூலமாகவும் அதாவது பாடல்கள் மூலமாகவும் எல்லோருக்குமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. சில பேர் உண்மையை சொல்கிறாங்க, ஆனால் அது விரிவாக சொல்ல மாட்டாங்க. இதான் உண்மை, இதோட பொருள் இதான் சொல்லிட்டு விரிவாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் வள்ளல் பெருமான் அந்த இது எல்லாத்தையும் அந்த உண்மை எல்லா நூல்களில் இருக்கிற முக்கியமானது அந்த குறிப்பு சொல்கிறல, அதுமாதிரி முக்கியமான குறிப்பை மட்டும் எடுத்து எல்லோருக்குமே எளிமையான முறையில் விரிவாக சொல்லியிருக்காங்க நான் வள்ளல் பெருமான். அதை நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. பேருபதேசம் அதேமாரி நிறையாவே எழுதியிருக்காங்க வள்ளல் பெருமான். 6000 பாடல்கள், அப்புறம் ஞானசிரியை, திருவருட்பா, அந்தமாரி நிறையாவே எழுதியிருக்காங்க. எல்லாமே உண்மையான பொருளை அவங்க விரிவாக எழுதி எல்லோருக்குமே புரியணும்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் சொல்லியிருக்காங்க வள்ளல் பெருமான். வேதம் இருக்கு, யசூர், சாமம், அதர்வனம் 4ஆக குறிப்பாங்க. ஆகமம் மறை, அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு 4ஆக குறிப்பாங்க. அதாவது 4ஆக குறிப்பாங்க. வேத மெய்ப்பொருளை புறநிலையில் நின்று பிரம்ம அனுபவத்தை பற்றி பேசுது. வேத மெய்ப்பொருள் அதாவது பிரம்ம அனுபவம்னா அவங்க செய்த கற்பனைகள், அப்புறம் அவங்க சொல்கிற அந்த ஆதாரம், அதாவது அந்த ஆதாரத்தை இவங்களே கற்பனை செய்து, அதான் அந்த சிலைகள் எல்லாமே. அந்த சிலைகள் எல்லாமே இவங்க கற்பனை செய்ததை அவங்களோட அகத்துலேயும் அவங்களோட சிந்தனையில் கற்பனை செய்ததை சிலைகள் மூலமாகவும் நூல்கள் மூலமாகவும் தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த மறை என்னன்னாக்கா தற்போது ஒளிவிலேக்க, அதாவது என்னன்னாக்கா இப்போ அந்த இடத்துல மட்டும் அது சொல்கிறது, அந்த மறையை மட்டும் சொல்கிறது. அது மறைஞ்சிருக்காங்க, அந்த உண்மையை மறைக்கிறதுக்காங்களா, அந்த மறையை யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அதை மறைன்னு சொல்கிறாங்க. ஆகமம் மறைன்னு சொல்கிறாங்க. கடவுளோட ஒன்றாக கூடியிருக்க, அதாவது கடவுள் 2 ஒன்றாக தான் இருக்காங்க. கடவுள் நம்மளோட அகத்தில் தான் இருக்காங்கங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புறத்தில் அவங்களுக்கு துணையாக இருக்கிற மாதிரி தான் எல்லாமே சொல்கிறாங்க. வேதாந்தம் சித்தாந்தத்தோட முடிவே இதுதான். அதாவது அவங்களோட முடிவே கடவுளை பற்றி முழுமையாக சொல்கிறது கிடையாது. அவங்களுக்கு தகுந்த மாரி அவங்க கற்பனை செய்து அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறாங்க. இதுதான் வேதாந்தத்தோடையும் சித்தாந்தத்தோடையும் முடிவு. நான் வள்ளல் பெருமான் யாரையுமே வேதாந்தமும் படிக்க வேணாம், சித்தாந்தமும் படிக்க வேணாம், பக்தி மயத்துக்கும் போக வேணாம் சொல்லவே இல்லை.
அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வேதாந்தத்தை படித்தா நமக்கு என்ன பயன் இருக்குது, சித்தாந்தத்தை படித்தா நமக்கு என்ன பயன் இருக்குது, பக்தி மயத்தில் போனால் நமக்கு என்ன பயன் இருக்குது, அதாவது அதற்குள்ளே இருக்கிற உண்மையான மூலக்கூறு உண்மையான பொருளை தெரிஞ்சுக்கோங்க தான் சொன்னாங்க. தவிர நான் வள்ளல் பெருமான் வேதாந்தம் சித்தாந்தம் படிக்க வேணாம், பக்தி மயத்துக்கு போக வேணாம்னு சொல்லவே சொல்லலை. அந்த உண்மையை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ நம்ம சுலபமாகவே தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்மளோட காலங்களும் நேரங்களும் நிறையாவே இருக்கும். காலங்களும் நேரங்களும் நிறையா நம்ம கழிக்கக்கூடாது. கடவுள் அதான் நம்ம சொல்கிறாங்க, நம்ம வள்ளல் பெருமான் காலங்கள் அதிகமாக நீங்கள் வீணாக்க வேணாம், சீக்கிரமாகவே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா காலங்கள் கடந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் போய் செயல்கள் செய்கிறனால ஒரு வீணே இல்லை. அதாவது இப்போ நமக்கு பசித்தா இப்போ தான் சாப்பிட முடியும், அப்புறமா சாப்பிடுன்னு சொல்லிட்டு விட்டால் நமக்கு தான் அது பசிக்கும், வேறு யாருக்கும் தெரியாது. அதோட நன்மைகளோ தீமைகளோ வேறு யாருக்கும் தெரியாது. அதேமாரி நம்ம காலங்களை வீணாக்கிறது நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியலனாலும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும் எல்லோருக்குமே. ஜெகஜீவ பரமாயா தோற்றம் சொல்கிறாங்க. அதாவது வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் ஜெகஜீவ பரமாயா தோற்றம் சொல்கிறாங்க. பிரம்மா அனுபவம் பெறத்துக்கு மாயா தேக பிரபஞ்சத்தை விட்டுறணும். அதாவது இந்த மாயா தேக பிரபஞ்சம் இது எல்லாமே மாயா தான், எல்லாமே போய் எல்லாமே சில காலங்கள் தான் இருக்குமே. அதாவது அந்த நம்ம புறத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் எல்லாமே சொல்கிறாங்க அது மாயா தான். அந்த மாயா பிரபஞ்சத்தை விட்டுட்டு சந்தோஷம், அதாவது சச்சிதானந்த அனுபவத்துக்கு வாழ்கிற அக அனுபவத்துக்கு அக பிரபஞ்சத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம திருமறை எல்லாமே பதி பசு பாசத்தை தான் வலியுறுத்துது. பதி பசு பாசம் என்றால் என்ன நம்ம இப்போ பார்ப்போம். தற்சுதந்திரமற்ற பசு என்றாலே நம்ம தெய்வத்துக்குரியதான் சொல்கிறோம். அந்த பசு கடவுளோட அருளை பாசத்தை பாசத்தை விட்டுட்டு கடவுளோட அருளை மட்டுமே நினைக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பதி என்றால் கடவுள் அந்த பசு என்றால் பசுவை குறிக்க இல்லை, நம்ம மனிதர்கள் தான். நம்ம வள்ளல் பெருமான் முக்கியமே எல்லா மனிதர்களுக்குமே தேவையானது பாசம் தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே பாசத்தை விட்டுட்டு கடவுளோட அருள் மட்டுமே இருந்தால் போதுங்கிறாங்க. கடவுளோட அருள் வேணும்னா நமக்கு பாசம் இருந்தால் தானே. அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், கடவுள் மேலே நம்ம பாசமாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு அருளை கடவுள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. இங்கே உலகத்தில் இருக்கிறவங்க அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வள்ளல் பெருமான் எனக்கு உணர்த்தினதை நான் உணர்ந்து உங்கள் எல்லோரிடமும் பணிவான முறையிலையும் எளிமையான முறையிலையும் உணர்த்தினேன். அதாவது கும்பகோணம் தயவு சிவஜோதி.